வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மெது பக்கோடா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு இந்த மெது பக்கோடா ரெசிபி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மாவோட ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அருமையான மெது பக்கோடா நம்ம லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம், டின்னருக்கு சர்வ் பண்ணலாம். இது வந்து டீயோட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். நான் பொடியாக 2 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தேவைப்படும். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 6 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய் தூள் தேவைப்படும், சீரகத்தூள், பெருங்காயத்தூள், சோடா உப்பு தேவைப்படும். கடலை மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். திடீர்னு செய்யக்கூடிய ஒரு பக்கோடா ஐட்டம் வீட்டில். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காய வச்சுக்கோங்க. சூடு எண்ணெய் தேவைப்படும் மாவுக்கு. இப்போ மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சோடா உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த பக்கோடா மாவில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா புழிஞ்ச மாதிரி பிசைஞ்சு இந்த வெங்காயத்தை மாவில் பிசையணும். எப்போவுமே உப்பு வெங்காயத்தில் சேர்ந்தாக்கா அது நீர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிடுங்க மாவில். இப்போது நம்ம காய வச்சுருக்க சூடு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா விட்டு வரும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ரெடி பண்ணணும். ஒரே மொத்தமாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த மாவு நீர்த்துக்கும். இப்போ சூடு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காய வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். மனம் நல்லா கூடும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்க தொட்டு இப்போ எனக்கு தண்ணி அளவு தெரியும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கினேன். இது நம்ம வறுக்கிறப்பவே நிறைய மாவுலேருந்து தண்ணி விட்டு வரும். அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வரும். மாவு லூஸ் ஆகிடும். ஸோ நிறைய தண்ணி சேர்க்க போகாதீங்க. மாவு சாஃப்டாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் நல்லா பிசைஞ்சு அந்த ஈவனாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். இம்மீடியட்டாக பக்கோடா சுடுறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ பக்கோடா சுடுறீங்களோ அப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கோடா மாவை எடுத்து நான் எப்படி எண்ணெயில் சுட போகிறேன், பக்கோடா தயார் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்து நான் கிளி எண்ணெயில் நான் சேர்க்க போகிறேன். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சமையல் தெரிஞ்சவங்களுக்கு. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். டீனேஜர்ஸு பசங்கள்லாம் குக்கிங் பண்ணோன்ட்டு ஆர்வத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸை பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பக்கோடா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. காஞ்சதும் இதில் நிதானமாக அந்த பக்கோடா கிளி நான் சேர்க்குறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மேலே எண்ணெய் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக அந்த பக்கோடா கிளி அதில் சேர்த்து சூடு எண்ணெயில் வறுக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயிலாக என்னோட பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். The same recipe is also posted in YouTube English சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். For regular updates and Instagram, Facebook and Twitterல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் நிதானமாக இந்த பக்கோடாவை திருப்பி நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். லோ டு மீடியம் ஃப்ளேம் நான் மாற்றி ஃப்ரை பண்ணேன். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு நான் கரம் பக்கோடா ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது அம்மாவோட கிளாசிக் ரெசிபி. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மெதுவடை இந்த மெது பக்கோடா ரசம் ரைஸோடு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். அப்படி இல்லைன்னா இந்த டீ டைமுக்கு நாங்கள் இது சர்வ் பண்ணுவோம். இதே பக்கோடா நீங்கள் தயிர் குழம்புல கூட சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கோடாவை ப்ரௌன் கலர் நல்லா வறுத்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்து நான் இது சர்வ் பண்ணியிருக்கேன். சுட 2 மினிட்ஸ் ஆச்சு ஈச் சைடு ஃப்ரை ஆகிறதுக்கு எனக்கு. ஸோ இப்போ 2வது ஈடு நான் ஃப்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா இது சுட பரிமாறுவாங்க. எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போ தான் தயார் பண்ணுவாங்க.
ஸோ இது எவ்வளோ சூடாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் இது பேர் மெது பக்கோடா. கரம் பக்கோடா இந்த மாதிரி இருக்காது. கரம் பக்கோடா வந்து உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கரம் பக்கோடா ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி. ரொம்பவே நல்லா வரும் கரம் பக்கோடா. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம். ஸோ இந்த மழை காலத்துக்கு வந்து இந்த மெது பக்கோடா அண்ட் ஜிஞ்சர் டீ ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இது 2வது ஈடு ஃப்ரை பண்ணிவிட்டேன். மொத்தம் 4 ஈடு, 3லேருந்து 4 ஈடு வந்தது எனக்கு. இந்த மெது பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நான் வந்து சுட சுட மல்லி சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி லிங்க்ஸ் டு மை blog and social media டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் below this வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.